Solve 24x less than 100 when x is a natural number, second one x is an integer. x எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். x நேச்சுரல் நம்பராக இருந்தால் சொல்யூஷன் செட் என்ன, அடுத்து x இன்டிஜராக இருந்தால் சொல்யூஷன் செட் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ சொல்யூஷன் அப்படின்னா எக்ஸுக்கு தான் சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை இங்கே ஐசோலேட் பண்ணணும். 24 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ எக்ஸை ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவல் சிம்பிள் இருந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணுறோமோ அந்த மாதிரியே சால்வ் பண்ணுறேன் இப்போது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 24 அனதர் சைடு வரும்போது டிவிஷனுக்கு மாறிடும். எக்ஸ் லெஸ் தென் ஃபோர்த் டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 25/6ன்னு கிடைக்கும். 25/6 இதோட ஆக்சுவல் வேல்யூ என்ன? 6 4s are 24 இல்லையா? ஸோ 4 பாயிண்ட் சம் வேல்யூன்னு வருது ஆன்சர். ஸோ எக்ஸோட வேல்யூ 4 பாயிண்ட் சம்திங்கை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இதை வச்சு தான் எக்ஸோட சொல்யூஷன் செட்டு நேச்சுரல் நம்பராக இருந்தால் என்ன, இன்டிஜராக இருந்தால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் அன் நேச்சுரல் நம்பர் ஃபஸ்ட்டு. அப்போ சொல்யூஷன் செட்டு 4 பாயிண்ட் சம் டெசிமல் நம்பர் இருக்குது. அப்போ இந்த 4 பாயிண்ட் சம் டெசிமல் நம்பரை விட சின்ன நேச்சுரல் நம்பர் என்ன? 4. ஸோ எக்ஸோட வேல்யூ 4 அண்ட் லெஸ் தென் 4. ஓகேவா? ஸோ இங்கே நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஆரம்பிக்கிற நம்பர். அப்போ எது தான் நமக்கு சொல்யூஷன் செட்? 1 2 3 and 4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் அன் இன்டிஜர். இன்டிஜர்னா நெகட்டிவ் நம்பர், 0 பாசிட்டிவ் நம்பர். நெகட்டிவ் நம்பர் எங்கெங்கே வருது, எதெல்லாம் வருது? -∞ இந்த 4 வரைக்கும் இருக்கிற இன்டிஜர்ஸ் தான். சரியா? டாட் 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 கமா சம் நம்பர் -3 -2 -1 0 1 2 3 and 4. இவ்வளோதான். சால்வ் -12x greater than 30 when x is a natural number, second one x is an integer. சரி, ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். எக்ஸோட வேல்யூ எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத பார்த்துப்போம். அதுக்கடுத்து நேச்சுரல் நம்பர்னா என்ன, இன்டிஜர்னா என்னன்றதை பார்க்கலாம். சரி, இப்போ இங்கே 12x இருக்குது. அப்போ எக்ஸை ஐசோலேட் பண்ணணும்னா இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 12 அனதர் சைடு கொண்டு போகும்போது டிவிஷன் ஆகிடும். நார்மல் ஈக்குவாலிட்டி சால்வ் பண்ணுற மெத்தட் தான் நான் சொல்கிறேன். இல்லைனா டிவைடட் பை 12 ஆன் போத் த சைட்ஸ். அதான் டிவைட் 12 ஆன் போத் த சைட்ஸ் அப்படி கொடுக்கணும். அது ரூல்ஸ் படி. இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம், ஈக்குவாலிட்டி சால்வ் பண்ணுற மாதிரியே இந்த 12 அனதர் சைடு மூவ் பண்ணியிருக்கோம். இந்த மைனஸ் சைன் அப்படியே தான் இருக்குது. ஸோ -x இங்கே 6th டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 5 6 are 30, 2 6 are 12. -x greater than 5/2ன்னு வருது. நமக்கு x தான் என்னன்னு வேணும். அப்போது இங்கே இருக்கிற எக்ஸை எப்படி கேன்சல் பண்ணுறது? -1ஆல் ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -1 இன்ட்டு -x. அப்போ 5/2 இன்ட்டு -1. நெகட்டிவ் சைனால் மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது நெகட்டிவ் நம்பரால் ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணும்போது சைன் மாறும். சரியா? நீங்கள் அந்த ரூல் 2ல் கீழே இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளையோ இல்லை டிவைடோ பண்ணும்போது இந்த ஈக்குவாலிட்டி சைன் வந்து மாறும். இப்போ கிரேட்டர் தேன் இருக்கிறது லெஸ் தேன்னு மாறும். ஓகேவா? அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். லெஸ் தேன் -5/2. ஸோ இதுதான் நம்ம சொல்யூஷன். ஓகே, இப்போ எக்ஸ் நேச்சுரல் நம்பராக இருந்தால் என்ன, இன்டிஜராக இருந்தால் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன், எக்ஸ் இஸ் a natural number. 5/2 இருக்கு இல்லையா, இது மைனஸில் இருக்குது. நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1 2 3ல் தான் ஆரம்பிக்கும். நெகட்டிவ் நம்பர் வராது, 0 வராது. எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ்னு வந்திருக்கிறனால there is no solution. செகண்ட் டிவிஷன், எக்ஸ் இஸ் an integer. x less than -5/2ன்னு இருக்குது. -5/2 -2.5 வருமா? அது டெசிமல் நம்பர். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இன்டிஜர் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன வரும்? -∞ இருந்து -2.5க்கு முன்னாடி இருக்கிற ஒரு நெகட்டிவ் நம்பர். இன்டிஜர்னால் ஒரு ஹோல் நம்பராக தானே வரும், டெசிமல் எல்லாம் வராதுல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் செட் இஸ் set of all dot comma -4 -3 வரைக்கும் தான் வர முடியும்.
அடுத்து -2 வர முடியாது. ஏன்னா -2ன்னா -2.5 விட அந்த நம்பர் பெரிய நம்பர் ஆகிடும். சரியா? ஏன்னா இந்த -2.5 விட சின்ன நம்பர் தான் எக்ஸு. அதனால் இவ்வளோ தான் ஆன்சர். எக்ஸட்ரா